Dear children, now let us see the section 3 of the lesson When the Trees Walked on page number 113. The monsoon season was the time for rambling about. Monsoon season அப்படின்னா மழைக்காலம். மழை காலத்தில் அப்படியே வெளியில் சுற்றுறதுக்கெலாம் நல்லா இருக்கும் இல்லையா, சில்லு சில்லு சில்லுன்னு. So it was the time for rambling about. At every turn, there was something new to see. இந்த மழை சீசனில் அப்படியே நடந்து போகும்போது எங்கே திரும்பி பார்த்தாலும் ஏதாவது ஒரு புது விஷயம் பார்க்க முடிஞ்சது. பர்டிகுலர்லி நிறைய பிளான்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக முளைச்சிருந்தது. Out of the earth and rock and leafless boughs, the magic touch of the rains had brought life and greenness. பூமியிலிருந்து, பாறைகள்லேருந்து, இலையில்லாமல் இருந்த கிளைகள்லேருந்து, the magic touch of the rains, இந்த மழையினுடைய அந்த மந்திர சக்தியினால் என்ன வந்திருக்கு? had brought life and greenness. அப்படியே ஒரு உயிர்ப்பு வந்திருக்கு, பசுமை வந்திருக்கு. You could see the broad-leaved vines growing. ஒரு படரக்கூடிய ஒரு செடி வைன்ஸுங்கிறது, அதில் லீவ்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு? நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. Plants sprang up in the most unlikely of places. அன்லைக்லின்னா எதிர்பார்க்காத, நம்ம இங்கெல்லாம் செடிகள் போட்டு முளைக்க வைக்கிறோமோ அது இல்லாமல் வேறு அன்லைக்லி பிளேசஸ்லாம் கூட முளைச்சிருக்கு. A people would take root in the ceiling. பீப்புள்னா அரச மரம் எங்கே வந்திருக்கு? சீலிங்கில், ஒரு வீட்டுடைய சீலிங்கில் மேலே முளைச்சி வந்திருக்கு. A mango would sprout on the window sill. ஒரு ஜன்னல் இடத்துல ஒரு மா செடி முளைச்சி வந்திருக்கு, ஸ்ப்ரவுட் ஆகிருக்குன்னு முளைச்சி வந்திருக்கு. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. Here இந்த பீங்கிறது யார்? இந்த ஆத்தர் ரஸ்கின் பாண்டும் அவருடைய கிராண்ட் ஃபாதரும் மரங்களை ரொம்ப விரும்புவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு இந்த மரங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிடிக்கலை, இஷ்டம் இல்லை. இருந்தாலும் தே ஹேட் டு கோ. தேங்கிறது யார்? இந்த மரங்கள். இந்த மரங்களை கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். இஃப் த ஹவுஸ் வாஸ் டு பி கெப்ட் ஃப்ரம் ஃபாலிங் டவுன். இந்த மரங்களை நம்ம எடுக்கலைன்னா என்ன ஆகிடும்? இந்த மரங்களுடைய வேர்கள் உள்ளே போய் வீடே விழுந்துடும். அதனால வீட்டை காப்பாற்றணுன்னா அந்த மரங்களை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். If you want to live in a tree, that is all right by me, said grandmother crossly. அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க? கோபமாக, crosslyனா கோபமாக சொல்கிறாங்க. If you want to live in a tree, உங்களுக்கு மரங்களில் தான் வசிக்கணும்னா that's all right by me, அது ஓகே, நீங்கள் அப்படி இருந்துக்கோங்க. ஆனால் பட் ஐ லைக் ஹேவிங் a roof over my head. ஆனால் எனக்கு ஒரு கூரை வேணும், நான் வசிக்கிறதுக்கு ஒரு கூரை வேணும். And I'm not going to have my roof brought down by the jungle. நான் வசிக்கிற வீட்டோட கூரை இந்த ஜங்கிள்னால, அவங்க சொல்கிற ஜங்கிள் என்ன? இந்த மரங்கள்னால கீழே விழுகிறது நான் பார்த்துட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Then came the Second World War and I was sent away to a boarding school. இரண்டாம் உலகப் போர் வந்துச்சு. And I here refers to ரஸ்கின் பாண்ட். அவர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. போர்டிங் ஸ்கூல்னால் என்ன? அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஸ்கூல். During the holidays, I went to live with my father in Delhi. ஸ்கூலில் வெக்கேஷன் லீவ் வந்தப்போ என்ன பண்ணிட்டார் இவர்? அவங்க அப்பா கூட டெல்லியில் போய் இருந்துக்கிட்டார். Meanwhile, my grandparents sold the house and went to England. அவங்க தாத்தா பாட்டி அதே டைமில் என்ன பண்ணிட்டாங்க? அந்த வீட்டை விற்றுட்டாங்க. டேராடூனில் இருந்த வீட்டை விற்றுட்டு எங்கே போயிட்டாங்க? இங்கிலாந்து போயிட்டாங்க. 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு I here refers to the author ரஸ்கின் பாண்ட். அவரும் என்ன பண்ணிட்டாரு? இங்கிலாந்து போயிட்டாரு.
and was away from India for several years. அப்படின்னா இந்தியா விட்டு பல ஆண்டுகள் போயிட்டாரு. Now let us go on to the next page. Page number 114. Some years later, I returned to Dehradun. சில ஆண்டுகள் கழிச்சு இந்த ஆத்தர் டேராடூனுக்கு திரும்பி வராரு. After first visiting the old house, it hadn't changed much. I walked out of town towards the riverbed. முதல்ல எங்கே போகிறாரு? அவங்க தாத்தா பாட்டி வாங்கியிருந்தாங்க இல்லையா ஒரு வீடு, அங்கே போகிறாரு. அங்கே விசிட் பண்ணார். இட் ஹேடன்ட் சேஞ்ச் மச். அந்த வீட்டில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். அவங்க தாத்தாவும் இவரும் போவாங்க இல்லையா ஒரு ரிவர் பெட்டுக்கு, அங்கே போகிறாரு. இந்த டவுனை விட்டு தள்ளி இருக்கிற அந்த ரிவர் பெட்டுக்கு போகிறாரு. இட் வாஸ் ஃபெப்ரவரி. இந்த மந்த் என்ன மந்த்து? ஃபெப்ரவரி. As I looked across the dry watercourse, my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. அவர் அங்கே போய் பார்த்தா என்ன தெரியுது? ட்ரை வாட்டர் கோர்ஸ் இருக்குது. அந்த ரிவர் என்ன பண்ணிடும், சில சமயம் ட்ரையாக இருக்கும், மழை பெஞ்சிச்சுன்னா தான் அதில் தண்ணி வரும் இல்லையா. இப்போது ட்ரையாக இருக்குது. அவருடைய கண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி தெரியுது. என்ன காட்சி? ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம். இந்த கோரல் மரங்கள் நட்டாங்க இல்லையா, அதில் அழகழகான சிகப்பு மலர்கள் பூத்திருக்கு. In contrast with the dry riverbed, the island was a small green paradise. அந்த ரிவர் பெட் எப்படி இருக்குது? ட்ரையாக இருக்குது. அதுக்கு கான்ட்ராஸ்டாக, அதுக்கு மாறாக, அதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த ஐலாண்ட்னா என்னது? ஒரு தீவு. வாஸ் அ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். ஒரு சின்ன பசுமையான சொர்க்கம் மாதிரி இருக்குது. When I went up to the trees, I noticed that some squirrels were living in them, and a quail, a crow pheasant, challenged me with a mellow, "Who are you? Who are you?" அவர் அங்கே போகும்போது அணில்கள் இருக்குது, அது கூட இந்த குவைல்ஸ் இருக்குது, இந்த க்ரோ ஃபெசன்ட்ஸ் இருக்குது. இந்த க்ரோ ஃபெசன்ட் எப்படி கூப்பிட்ற மாதிரி இருக்குது? "Who are you? Who are you?" அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. அங்கே இருக்கிற பறவைகளுக்கு இவரை தெரியல, ஆனால் அந்த மரங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. They whispered among themselves and beckoned me nearer. அவங்களுக்குள்ளே பேசிக்குது. இந்த ட்ரீஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அவரை பக்கத்தில் வர சொல்லுது. எப்படி தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரீஸ்க்கு? அந்த ட்ரீஸ் எதெல்லாம் இவங்களும் ரஸ்கின் பாண்டும் உங்கள் தாத்தாவும் நட்ட மரங்கள் தான் இப்போது பெருசாக வந்திருக்கு. And looking around, I noticed that other smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. அந்த மரத்துக்கு அடியில் அதனுடைய பாதுகாப்பில் என்ன பண்ணியிருக்கு? சின்ன சின்ன மரங்கள், நல்ல வனத்தில் வரக்கூடிய செடிகள், புல், இது எல்லாமே முளைச்சிருக்கு. Yes, the trees we had planted long ago had multiplied. இவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் மரங்கள் தான் நட்டாங்க, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு அந்த மரங்கள்லாம். They were walking again. அந்த மரங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே நடந்திருக்கா? இல்லை. என்ன ஆயிருக்கு? இந்த மரங்கள் அப்படியே அதிலிருந்து விதைகள் விழுந்து 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 அந்த தீவு ஃபுல்லாக பரவி இருக்கு. அதை தான் என்ன சொல்கிறாரு? They were walking again அப்படின்னு சொல்கிறார். In one small corner of the world, grandfather's dream had come true. இந்த பூமியில் ஒரு மூலையில் அவருடைய கிராண்ட்ஃபாதருடைய கனவு நனவாயிடுச்சு. என்ன கனவு கண்டார்?
மரங்கள் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு நினச்சார். அதே மாதிரி அந்த மரங்கள் வளர்ந்து அந்த இடங்களில் படர்ந்து நடந்த மாதிரி கவர் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் written by Ruskin Bond. அவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? Ruskin Bond is an award-winning Indian author of more than 500 books, short stories, essays and novels. He writes poetry and books for children as well as adults. He lives with his adopted family in Land Road in Missouri, India. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. Thank you.